ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பி பிரியா. இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒருத்தரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய வெற்றியும் தோல்வியும் பல அவமானங்களும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ உங்களுக்காக போட்டேன். அப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சோய் சிறுகோண்டா. வாழ்க்கையில் நமக்கு ஒரு தோல்வி வந்தால் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பல நேரங்களில் முடங்கி போயிடுவோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்குற ஒவ்வொரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு பின்னால் பல நூறு தோல்வியும் அவமானம்தான் ஒளிஞ்சிருக்கு. உலகமே வியந்து பார்க்குற ஹோண்டா நிறுவனத்தோட நிறுவனர் சோய் சிறுகோண்டா ஒரு முறை சொன்னார், வெற்றி என்பது நீங்கள் செய்யும் 1% வேலைதான். ஆனால் அது நீங்கள் சந்தித்த 99% தோல்விகளின் மேல் காட்டப்பட்டது. வெறும் 9ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்ட உலக கார் மற்றும் பைக் சந்தையை தன்வசமாக்கிய ஒரு மாபெரும் மனிதனின் கதைதான் இது. 1906 ஜப்பானில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் சோய் சிறுகோண்டா. சிறு வயது முதலே இன்ஜின் மீதும் இயந்திரம் மீதும் அவருக்கு அலாதி பிரியம். பல வருட உழைப்புக்கு பின் 1938 டோக்கை செய்கி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கி டொயோட்டா நிறுவனத்துக்காக பிஸ்டன் ரிங் தயாரிக்கும் பணியில் இறங்கினார். தன் இரவுகளை தொலைத்து பகல் முழுக்க உழைத்து ஒரு வழியாக பிஸ்டன் ரிங்குகளை தயாரித்து டொயோட்டாவிடம் கொண்டு போனார். ஆனால் அங்கு அவருக்கு கிடைத்தது மிகப்பெரிய அவமானம். உன்னுடைய தயாரிப்பு தரம் இல்லை என்று கூறி டொயோட்டா நிறுவனம் அதை நிராகரித்தது. சுற்றியிருந்தவர்கள் அவரை பார்த்து கேலி செய்து நிராகரிப்பு அவரை முடங்கவில்லை. தன் தவறை திருத்திக் கொள்ள மீண்டும் கல்லூரிக்கு சென்று உலகம் பற்றிய படித்தார். கையில் காசில்லை. தன் மனைவியின் நகையை அடகு வைத்தார். 2 வருட போராட்டத்துக்கு பிறகு டொயோட்டா நிறுவனம் அவரது பிஸ்டன் ரிங்குகளை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தம் செய்தது. அப்பாடா, இனி எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தபோது விதி சம்மட்டையால் அடித்தது. 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. அவரது தொழிற்சாலை மீது குண்டுகள் வீசப்பட்டு பாதி தொழிற்சாலை சாம்பலானது. மீதமுள்ள பகுதியை வைத்து மீண்டும் வர முயன்றபோது அடுத்த சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு அவரது ஒட்டுமொத்த தொழிற்சாலையும் தரைமட்டமானது. எல்லாமே முடிந்து போச்சு. கையில் ஒரு பைசா கூட இல்லை. முதலீடு செய்ய சாம்ராஜ்யம் வெறும் இடுபடியாக மட்டுமே அவர் கண்முள்ள நின்றது. எல்லாவற்றையும் இழந்த ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்வான்? அழலாம் அல்லது விதியை நொந்து தற்கொலை செய்து கொள்ளலாம். ஆனால் சோய் சிறுகோண்டா வேறு ரகம். போருக்கு பிந்தைய ஜப்பான் பெட்ரோலில் தட்டுப்பாடு இருந்தது. மக்கள் நடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். அப்போதுதான் அவருக்கு அந்த யோசனை வந்தது. இராணுவத்தில் மீதமிருந்த சிறிய என்ஜின்களை எடுத்து சாதாரண சைக்கிளில் பொருத்தினார். உலகிற்காக முதல் மோட்டார் சைக்கிள் உருவானது. மக்கள் அதை போட்டி போட்டு வாங்கி கொண்டார்கள். 1948 முறைப்படி ஹோண்டா மோட்டார் கம்பெனி வந்தது. அடுத்த சில 10 ஆண்டுகளில் பந்தய களம் முதல் சாதாரண நடுத்தர மக்களின் வீடு வரை ஹோண்டா இல்லாத இடமே இல்லை என்ற நிலையை அவர் உருவாக்கினார். நண்பர்களே, சோய் சிறுகோண்டாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றுதான். தோல்விகள் உங்களை வீழ்த்துவதற்காக வருவதில்லை. நீங்கள் எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை பலசாலியாக மாற்றுவதே வருகின்றது. இன்று உங்களுக்கு ஒரு நிராகரிப்பு கிடைக்கலாம். இன்று நீங்கள் தொடங்கிய தொழில் நஷ்டமடையலாம் அல்லது கனவு உடைந்து போகலாம். ஆனால் சோய் சிறுகோண்டாவை நினைத்து பாருங்கள். குண்டும் நிலநடுக்கம் அழிக்க முடியாத ஒரு மனிதனின் தன்னம்பிக்கை உங்களின் இந்த சிறிய தோல்விகள் எப்படி அழித்துவிட முடியும்? நீங்கள் உங்களுக்கு என்ன தோல்வியாக இருந்தாலும் சோய் சிறுகோண்டாவை நினச்சிக்கோங்க. தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. முயற்சி செய்யாமல் இருப்பதை கண்டு பயப்படுங்க. எழுந்து வாருங்கள். உங்கள் சாம்ராஜ்யத்தை நீங்களே உருவாக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சோய் சிறுகோண்டாவை நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் சுவாரஸ்யமான ஒரு நபரோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய் பாய்.